2025 மகளிர் உலகக்கோப்பையின் அரையிறுதிப் போட்டிக்கு இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா முதலிய 4 அணிகள் தகுதி பெற்றன. முதல் அரையிறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை எதிர்கொண்ட தென்னாப்பிரிக்க அணி 125 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று முதல் அணியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இந்த நிலையில் இன்று நவி மும்பையில் நடைபெற்ற 2வது அரையிறுதிப் போட்டியில் தோல்வியே காணாமல் இருந்து வந்த ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து ஃபைனலுக்கு சென்று அசத்தியுள்ளது இந்திய அணி. பரபரப்பாக தொடங்கிய போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய மகளிர் அணி போப் லெஸ்பிரீட் 119 ரன்கள், எலிஸ் பெர்ரி 77 ரன்கள், ஆஷ்லி கார்னர் 63 ரன்கள் அடித்து அசத்த 50 ஓவரில் ஆஸ்திரேலியா 338 ரன்கள் குவித்தது. இந்த சூழலில் 339 ரன்கள் என்ற மிகப்பெரிய இலக்கை நோக்கி விளையாடிய இந்திய அணியில் இந்திய கேப்டன் ஹர்மன் பிரீத் 89 ரன்கள் அடித்து அசத்த இறுதி வரை களத்தில் இருந்த ஜெமிபா ரோட்ரிக்ஸ் 127 ரன்கள் அடித்து இந்தியாவை வரலாற்று வெற்றிக்கு அழைத்து சென்றார். மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிகபட்ச இலக்கான 339 ரன்களை சேஸ் செய்து வரலாறு படைத்தது இந்திய அணி.